வணக்கம் நேயர்களே. கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியின் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரி வழங்கும் இலக்கு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று உங்களுடைய பல்வேறு சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளுக்கு விடையளிக்க நம் அரங்கத்திற்கு வருகை தந்துள்ளார் ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரி இயக்குனர் திரு மாறன் அவர்கள். வணக்கம் சார். நேயர்களே, +2 ரிசல்ட் வந்தாச்சு. அடுத்து மாணவர்கள் தங்களுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க இருக்காங்க. ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் தங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ நல்ல கல்வியை தர வேண்டும், நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுக்க வேண்டும், நல்ல துறையை தேர்ந்தெடுக்க வேண்டும்னு நிறைய ஆசைகள் இருக்கும். இப்பொழுதைக்கு மாணவர்களிடையே நிறைய சந்தேகங்கள் மற்றும் கேள்விகள் இருக்கும். எந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம், எங்கு சென்று படிக்கலாம்னு நிறைய கேள்விகள் இருக்கும். உங்களுடைய அனைத்து சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் விடையளிக்க தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். சார், இப்போ நம்ம பார்த்தோம்னா +2 ரிசல்ட் வந்தாச்சு. அடுத்து மாணவர்கள் தங்களுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க இருக்காங்க. அவங்களுக்கு எந்த மாதிரியான தொழில் படிப்புகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இருக்கிறது சார்? என்னை பொறுத்தளவுல வந்து உங்க இன்ஜினியரிங் கோர்ஸ் நம்ம சொல்லுவோம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சொல்லுவோம், மெடிசன் சொல்லுவோம். இது மூணு தான் நம்ம பிரிச்சு வைக்கிறோம். இப்போ இன்ஜினியரிங் கோர்ஸை பொறுத்தளவுல வந்து வேலை வாய்ப்புன்னு சொன்னா நீங்க எந்த துறையை சார்ந்த படிக்கலாம், அது ஒன்றும் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்க எப்படி படிக்கிறீங்கிறத மிக முக்கியமான விஷயங்கள். இன்னைக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் படிச்சாலும், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படிச்சாலும், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சாலும் நம்ம அதை எப்படி படிக்கணுங்கிறது மிக முக்கியமான விஷயங்கள். ஆனா கடந்த ஒரு 4-5 வருடங்களாக நாங்க ஒரு கல்வியாளராக வந்து நாங்க வந்து பல துறைப்பட்ட சந்தையில வந்து நம்ம இந்த கல்வி மார்க்கெட்ல நம்ம பார்க்கும்பொழுது நம்ம என்ன நினைக்க, மாணவர்கள் வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கறது எனக்கு மெக்கானிக் சயின்ஸ்க்கு ரொம்ப அதிகமாக கொடுக்குறாங்க. ஆகையால் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ஸ் எனக்கு இன்னைக்கு ஏன் அதை வந்து அதிகமா எடுக்கிறாங்க மாணவர்கள் அப்படின்னா, அனைத்து கல்லூரிகளும் இந்த மெக்கானிக்கல் சயின்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னாக்க அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. அது மிக முக்கியமான காரணம் என்னன்னாக்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நீங்க படிச்சீங்கன்னாக்க நீங்க எந்த செக்மெண்ட்டுக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எடுத்துக்காட்ட நான் சொல்ல போனாக்க, ஒரு நீங்க எந்த ஒரு மிஷினரி டிசைன் பண்ணாலும் சரிதான், எந்த ஒரு மிஷினரியை மேனுஃபேக்சரிங் பண்ணாலும் சரிதான், எந்த ஒரு ப்ராடக்ட்டை டிசைன் பண்ணாலும் சரிதான், உங்களுக்கு வந்து அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியருடைய ரோல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ஸ். ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்காட்டா சொல்ல போனாக்க, உங்களுக்கு வந்து இந்த ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா, ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸோட ரோல் வந்து வெரி முக்கியமான விஷயங்கள். அதே போல நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த ஆயில் நேச்சுரல் கேஸ் அண்ட் கமிஷன்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து ஆஃப் ஷோர் இன்ஜினியரிங் வந்து மெக்கானிக்கல் சயின்ஸ்க்கு மிக முக்கியமான விஷயங்கள். அதே மாதிரி எந்த ஒரு மிஷினரி டிசைன் பண்ணும் பொழுதும் மெக்கானிக்கல்ஸ், டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல்ஸ், எந்த ஒரு செக்மெண்ட் உலகத்துல வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து உற்பத்தி செய்ய போறோம் அப்படின்னாக்க அதுக்கு தேவையான மெஷின் டிசைன்ஸ், ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் எல்லாத்துக்குமே வந்து மெக்கானிக்கல் சயின்ஸ். அதனாலதான் மாணவர்கள் என்ன பண்றாங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அதிகமா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கடந்த 2-3 வருடமா வந்து மெக்கானிக்கலுக்கு வந்து அதிகமா மாணவர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. அதற்கு அடுத்து நம்ம பார்க்கணும்னாக்க இசின்னு சொல்ல முடியும். அந்த இசி வந்து எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தோம்னாக்க மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எங்க பிளேஸ் ஆகுறாங்கனாக்க எல்லாமே வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்ல பிளேஸ் ஆயிராங்க. அதற்கு மேல அவங்க என்ன பண்றாங்க, நெட்வொர்க்ல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஸ்பேஸ் ரிசர்ச் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எம்பெடட் சிஸ்டம்ஸ் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து கன்சூமர் டெவலப்மெண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். இன்னைக்கு ஒரு கேமராவை நீங்க ரெடி பண்றீங்க, மைக் ரெடி பண்றீங்க, ஃப்ரிட்ஜ் ரெடி பண்றீங்க, வாஷிங் மிஷின் ரெடி பண்றீங்க, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு நீங்க வந்து நிறைய டிசைன்ஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க வந்து யூஸ் ஆகிறதுக்கான எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் சொல்லுவோம். அதற்கு அடுத்து நீங்க என்ன பண்ணாக்க ட்ரிபிள் இ அண்ட் சிவில் இஸ் எக்ஸலண்ட். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், எனர்ஜியில நீங்க போகலாம், ரொபாட்டிக்ஸ் போகலாம், மெக்காட்ரானிக்ஸ் போகலாம். இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் கோர்சஸ் நீங்க வந்து நிறைய படிக்கிறதுக்கான வாய்ப்புகள். அது இல்லாம உங்களுக்கு வந்து பிரைவேட் கவர்மெண்ட் சைட்ஸ்ல வந்து தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல போகலாம், நீங்க பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் போகலாம், நெய்வேலி லிக்விட் கார்பரேஷன் போகலாம், எனர்ஜி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி நீங்க போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதுக்கு சிவில் நம்ம சொல்ல போனாங்க, ஒரு கடந்த ஒரு 4-5 வருடமாக வந்து ரொம்ப அதிகமா வந்து மெக்கானிக்கலுக்கு அடுத்தது அதிகமா எடுக்கக்கூடியது சிவில் இன்ஜினியரிங். எனக்கு ஒரு கண்ட்ரியை வந்து டெவலப் பண்ணா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து மிக முக்கியமான விஷயங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கலாம், இல்ல டேம் கன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு ஐடி ஒரு பிசினஸ் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட், இல்ல ஒரு இண்டிபெண்டன்ட் வில்லாஸ், இன்னைக்கு எல்லாத்துக்குமே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், அதுக்கு எல்லாமே வந்து சிவில் இன்ஜினியர் ரோல் வந்து மிக முக்கியமான விஷயங்கள். ஆகையால வந்து சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு இருக்குதுங்க. அது இல்லாம நீங்க போனோம்னாக்க எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் நம்ம சொல்ல முடியும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் நார்மலா வந்து கடந்த 25 வருடமா வந்து எல்லா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்க அதிகமா போறாங்கனாக்க உள்ள ஐடி இண்டஸ்ட்ரீஸ்ல போறாங்க. அது மெக்கானிக்கலா இருக்கலாம், இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸா இருக்கலாம், இல்ல சிவிலா இருக்கலாம். மேக்ஸிமம் போறது எல்லாமே வந்து என்னன்னாக்க சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் தான். அப்ப அதுக்கு வந்து நான் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸா போறேனாக்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி நீங்க எடுத்துக்கலாம் தாராளமா. ஐடிக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு அதிக டிஃபரன்ஸ் கிடையாது. ஒரு 20% சிலபஸ் வேரியேஷன் ஆகும். அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸோட அப்ளிகேஷன் தான் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நம்ம சொல்ல முடியும். வேறுபாடுகள்னா என்ன சார் இருக்கும்? கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கும் ஐடிக்கும் என்ன வேறுபாடு? இது கொஞ்சம் ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்டடா இருக்கும், இது ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்டடா இருக்காது, இண்டஸ்ட்ரீஸ் ஓரியன்டட். ரெண்டுமே என்னக்க இன்னைக்கு வந்து ஒரு பிகாம் ஜெனரல், பிகாம்
கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப்ஸ், பிகாம் ஜெனரல் ஃபைனான்ஸ் அக்கவுண்டிங் வச்சுக்கிறாங்கனாக்கா ஓகே ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல 60 சீட்டுக்கு மேல போட முடியாது ஏஐசிடில. அதுக்காக ஒரு ஆல்டர்னேட்டிவ் கோர்ஸ் பிடெக் ஐடின்னு கொண்டு வந்துட்டோம். ஓகே சார். ஆனா எனக்கு ரெண்டு பேருமே எங்க ஒர்க் பண்றாங்கன்னா சாஃப்ட்வேர் தான் ஒர்க் பண்றாங்க. கண்டிப்பா. ஒரு 20% தான் சிலபஸ் வேரியேஷன்ஸ் இருக்கும், அப்ளிகேஷன் ஓரியன்டட் இருக்கும். அதான் வேற ஒண்ணுமே டிஃபரன்ஸ் ஒண்ணும் கிடையாதுங்க. அதனால ஐடி படிச்சவங்களுக்கு மாணவர்கள் வந்து இன்னைக்கு உலகத்துல வந்து எல்லா இடத்துலயும் ஐடி தான் பேசுவாங்க. நம்ம ஊர்ல தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நம்ம பேசிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டிங் சயின்ஸ் சொல்லுவாங்க அவங்க. ஓகே. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சொல்லுவாங்க. அதனால அந்த மாதிரி துறைகள் வந்து எல்லா இன்ஜினியர்ஸும் வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் தான் போயிட்டு இருப்பாங்க. அது இல்லாம நீங்க வந்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் நீங்க போகலாம், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் போகலாம், பயோமெடிக்கல் போகலாம், ஜியோ இன்ஃபர்மேட்டிக் போகலாம். நீங்க அது இல்லாம ரொபாட்டிக்ஸ் இன்ஜினியரிங் போறாங்க, எனர்ஜி போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து இன்ஜினியரிங்ல வந்து நிறைய கோர்சஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. மாணவர்கள் வந்து எனக்கு புதுமையான கோர்சஸ் நிறைய கோர்சஸ் போயிட்டு இருக்காங்க. ஓசன் டெக்னாலஜிஸ் நீங்க போறதுக்கான வாய்ப்பு, ஃபிஷரிஸ் டெக்னாலஜி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. மைனிங் இன்ஜினியரிங் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மைனிங்ல வந்து இந்தியாவில் அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்ல. ஆகையால வந்து இன்ஜினியரிங் வந்து ஒரு 120 பிரான்ச்சஸ் வந்து என்ன பண்ணாக்கா உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லா யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ். ஆனா மாணவர்கள் இந்தியாவை பொறுத்தவரை ஒரு 4-5 பிரான்ச்சஸ் தான். எனக்கு சர்க்யூட் பிரான்ச்சஸ், கோர் இன்ஜினியரிங் போறதுக்காக இந்த மாதிரி பிரான்ச்சஸ் அவங்க எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. சார் இப்போ வந்து நிறைய துறைகள் இருக்குது இன்ஜினியரிங்ல. ஆனா இப்போ நிறைய கல்லூரிகள்ல பாத்தீங்கன்னா இசி, ட்ரிபிள் சிஎஸ், ஐடின்னு ரொம்ப காமனான ஒரு துறைகள் மட்டுமே இருக்கிற சூழ்நிலையில இந்த புதுமையான துறைகள்லாம் எந்தெந்த கல்லூரிகள்ல கிடைக்குது சார்? அதாவது இந்த புதுமையான துறைகள் நம்ம என்ன சொல்ல போறோம்னாக்க, இப்ப மெக்கட்ரானிக்ஸ்னு ஒரு கோர்ஸ் ஒரு லிமிடெட் காலேஜஸ் தான் இருக்கும். ரொபாட்டிக்ஸ் பார்த்தோம்னாக்க நம்மளுடைய அண்ணா யூனிவர்சிட்டி அப்ளைட் காலேஜஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியா இருக்கு. ஏன்னா புதுமையான கோர்ஸ் வந்து கொடுக்கும்போது அந்த மாணவர்கள் வந்து அதை விரும்பி வரவேற்கணும். அந்த விரும்பி வரவேற்கும் போது அதை எடுக்கும்போது